نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما الحمد لله رب العالمين العاقبة للمتقين والصلاة والسلام على رسول كريم أما بعد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் மிக மோசமானது இஸ்லாம் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவை அனைத்தும் பிதாத்தான காரியங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நம்முடைய நரகத்தில் தள்ளிவிடும் இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கு எல்லாரும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தபா கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தகவத்தாபீன்கள் குறிப்பாக பள்ளியில் அமர்ந்திருக்கின்ற பயானை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய உறவுகளே, முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்பு உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஏவினார்களோ அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது இவ்வுலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் முஸ்லிமாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான உபதேசங்களை செய்தார்கள். அந்த ஏராளமான உபதேசங்களில் மிக முக்கியமான ஒரு உபதேசம் எதுவாக இருந்தது என்றால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலிருந்து விடுபடக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசை வாசல்களில் இருந்து தன்னை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு அதிகமாக உபதேசம் செய்த ஒன்றுதான் மரணம் என்று சொல்லக்கூடிய செய்தி. அன்பார்ந்த சொல்லுவோம், மரணத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதிகமாக உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஏன் மரணத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், திருமதி என்று சொல்லக்கூடிய நபி மொழியில் 2307வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தா, மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். யக்னியல் மௌத், ஏனென்றால் உலக ஆசைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் வாழவில்லை. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஆசை பாசங்களோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவனுடைய சிந்தனை எதை விட்டு எப்படி போய்விட்டது என்றால், இந்த உலகத்தில் நிரந்தரமாக நாம் வாழப் போகின்றோம், இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகின்றோம் என்ற சிந்தனையில் மனிதன் வாழக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். அதனால் மரணத்தை மறந்து இந்த உலகத்தில் மனிதன் வாழுகின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, மரணம் என்பது நிச்சயமாக உண்டு, அதை யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால்
நாம் மரணத்தை கண்ணுக்கு முன்னால் பார்க்கின்றோம். நம்முடைய வீடுகளில் மரணம் ஏற்பட்டிருக்கின்றது, அண்டை வீட்டாரில் மரணம் ஏற்பட்டிருக்கின்றது, நம்முடைய தெருவுகளில் மரணிக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் மரணம் என்பது நிச்சயமாக உண்டு என்று உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் மரணம். அந்த மரண விஷயத்தில் எந்த ஒரு மனிதனிடம் கருத்து வேறுபாடு கிடையாது. மரணம் இல்லை என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மூலையில் வாழக்கூடிய மனிதனும் மரணம் உண்டு என்று நம்பக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் எல்லா மனிதர்களும் ஏற்றுப்படக்கூடிய அந்த உண்மை, அந்த மரணத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து வாழ்கின்றோமா என்றால் அதுதான். அந்த மரணத்தை நாம் மறந்து வாழ்வதன் விளைவு நம்முடைய உழைப்பு, நம்முடைய நேரம், நம்முடைய இந்த உலக வாழ்க்கை அனைத்தும் மறுமைக்காக இல்லாமல் இந்த உலக வாழ்க்கைக்காகவே நாம் நம்முடைய நேரங்களையும் வாழ்நாளையும் அமைத்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் மரணத்தை நினைவு கூறுங்கள். அந்த மரணத்தை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நிச்சயமாக அந்த மரண நினைவு இந்த உலக ஆசையில் இருந்து உங்களை பாதுகாக்கும். நீங்கள் மரணத்தை நினைவு கூர்ந்தால் தவறான வழிக்கு செல்ல மாட்டீர்கள். நீங்கள் மரணத்தை நினைவு கூர்ந்தால் இந்த உலக பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் மரண சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு நன்மையான காரியத்தின் பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மிக பெரிய காரியம் மரணத்தை நினைவு கூறக்கூடிய விஷயம் அன்பார்ந்த சகோதரர். அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை குர்ஆனில் 21வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மரணம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைக்கவில்லை என்பார்ந்த சகோதரர். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் மரணிக்கக்கூடியது, எல்லாம் அழியக்கூடியது, நிரந்தரமானவன் இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் ஒருவன் தான். ஆனால் இந்த உலகத்தில் மனிதனுடைய சிந்தனை எப்படி போய்விட்டது தெரியுமா? பணம் இருந்தால் எது வேணாலும் சாதித்து விடலாம், ஆட்சி அதிகாரம் இருந்தால் எது வேணாலும் சாதித்து விடலாம் என்ற சிந்தனை அவனை தீமையான காரியத்தின் பக்கம், பாவமான காரியத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர், மரணம் என்பது எங்கிருந்தாலும் மரணத்தை உங்களால் தீர்மானிக்க முடியாது. நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கின்றேன், எனக்கு மரணம் வராது என்று உங்களால் சொல்ல முடியாது. நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன், அதனால் நான் சீக்கிரம் மரணித்து விடுவேன் என்று உங்களால் சொல்ல முடியாது. இவன் சிறுவனாக இருக்கின்றான், அதனால் இப்பொழுது இவனுக்கு மரணம் வராது, இன்னும் 40 வருடம் கழித்துதான் மரணம் வரும் என்று உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும், அல்லாஹ்வின் பணியை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், நன்மையான காரியங்களை செய்து தீமையான மக்கள் இருந்து, தீமையான விஷயத்திலிருந்து மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் மரணம் என்பது நிச்சயமாக உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயம் 78வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஐனமா தகூனு யுதுரிகுமுல் மௌத் லவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா. நபியே, எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடையும், உறுதியாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நீங்கள் மரணத்திற்காக எங்கு போய் ஒளிந்து கொண்டாலும் சரி, எத்தனை டாக்டர்கள் உங்களுடைய அருகில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பான இடத்தில் இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் சரி, உங்களுக்கு மரணம் நேரம் வந்து விட்டது என்றால் எங்கு இருந்தாலும் நீங்கள் மரணிப்பீர்கள். மரணம் என்பது நிச்சயமாக உண்டு. அந்த மரணத்தை வெல்வோர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பார்ந்த சகோதரர். ஆனால் அப்படிப்பட்ட மரணத்தை நாம் நினைத்து வாழாமல் மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே, நம்முடைய சிந்தனை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? மரணத்தை நாம் சிந்தித்தோம் என்றால் மரண சிந்தனை வரும். மரணத்தை நாம் சிந்தித்தோம் என்றால் அமல்களை பற்றி சிந்தனை வரும். மரணத்தை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால் நாம் மரணித்து விட்டால் அமல்கள் நாம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு செய்திருக்கின்றன என்று அமல்களை பற்றி நீங்கள் முக்கியமாக கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த உலகத்தில் நாளைக்கு நாம் வாழப்போவதாக, இன்றைய இந்த உலகத்தில் மனிதன் வாழுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்றால் நிரந்தரமாக வாழக்கூடியவனாக இருக்கக்கூடிய நிலையில், எப்படி நாம் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழப்போவதாக இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய நிலையில் மனிதன் போய்விடும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் பெரியார்களே, மரணம் என்பது நிச்சயமாக எப்பொழுது, எங்கு, எந்த இடத்தில் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மரணம் வரும். அன்பார்ந்த சகோதரர்,
அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை குர்ஆன் 21வது அத்தியாயம் 34வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வமா ஜஅல்னா லிபஸரி மின் கப்லிகல் குல்த அஃபா இன் மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன். நபியே, உமக்கு முன்ன எந்த ஒரு மனிதனும் என்றென்றும் உயிரோடு வாழக்கூடிய வாழ்வை நாம் கொடுக்கவில்லை. நீ இறந்தால் அவர்கள் மட்டும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப் போகின்றார்களா? நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே, இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கை எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் கொடுக்கவில்லை. அவர் யாராக இருக்கட்டும், அவர் நீ மரணித்து விட்டால் அவர்கள் மட்டும் இந்த உலகத்தில் வாழப் போகின்றார்களா? இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். நிச்சயமாக நீங்களும் மரணிக்கக்கூடியவர் தான், நிச்சயமாக அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். நீங்களும் மரணிப்பீர்கள், அவர்களும் மரணிப்பீர்கள். நீங்களும் நல்லதை தான் கொண்டு இருக்கின்றீர்கள், அல்லாஹ்வின் வகையை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்கள், நீங்களும் மரணிப்பீர்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் வணங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் பிள்ளைகளே, அல்லாஹ் எவ்வளவு உறுதியாக நபிக்கு ஏன் சொல்லது? நபியே, மரணம் வருவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு கொடுத்த கடமையை நீங்கள் செய்து விடுங்கள். உங்களுக்கு இன்னொரு கடமை இருக்கின்றது. உங்களை வீடுக்காக நான் படைக்கவில்லை, என்ன நோக்கத்திற்காக உங்களை படைத்து என்ன நோக்கத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவான பிறகு அந்த நோக்கத்தை நீங்கள் தவறு செய்து விட்டால் அந்த வீடை கட்டுவதற்காக எத்தனை வருஷம் உழைப்பு, மனைவியை விட்டுவிட்டு, குழந்தைகளை விட்டுவிட்டு, பெற்றோரை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று பொருளாதாரத்தை திரட்டி சாப்பிடாமல் தூங்காமல் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி ஆசையாக வீட்டை கட்டுகின்றோம். அந்த வீட்டை கட்டின பிறகு அதை பார்த்து பார்த்து கட்டுகின்றோம். நீங்கள் மரணித்து விட்டால் அந்த வீட்டில் உங்களை எத்தனை நாள் வைப்பார்கள்? என்னுடைய வீடு என்று சொல்லுகிறீர்கள், என்னுடைய வீடு, என்னுடைய காது, என்னுடைய வாகனம் எல்லாம் என்னுடையது என்னுடையது என்று சொல்லுகிறாயே. அந்த உன்னுடையது நீ மரணித்த பிறகு உன்னோடு வருவது என்ன? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கட்டின வீட்டில் உங்களுடைய ஜனாசாவை எத்தனை நாள் வைப்பார்கள்? இந்த உலகத்தில் நமக்கு நீங்கள் ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்ற பல பெயர்கள். அந்த பெயரில் நமக்கு ஒரு கம்பீரம் இருக்கின்றது. நான் யார் தெரியுமா? என்னுடைய பெயரை நீங்கள் ஊரில் சொல்லுங்கள், எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்கின்றோம். ஆனால் நாம் மரணித்து விட்டால் நம்முடைய சகோதரன் நம்முடைய பெயரை கொண்டு அழைத்திருப்பார், நம்முடைய ஜமாத்தார்கள் நம்முடைய பெயரை கொண்டு அழைத்திருப்பார்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அண்டை விட்டார்கள் கணவன், தந்தை என்று பெயரை சொல்லி அழைத்திருப்பார்கள். ஆனால் மரணம் வந்த பிறகு அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஜனாசாவை எப்பொழுது எடுப்பீர்கள்? மையத்தை எப்பொழுது எழுப்பீர்கள்? இந்த உலகத்தில் உங்களுக்கு மூச்சு இருக்கும் வரை மதிப்பு இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரரே, உங்களுடைய ரூபு போய்விட்டால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக எவ்வளவு ஓடுகின்றோம், ஏன் ஓடுகின்றோம், எதற்காக ஓடுகின்றோம் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நோக்கம் என்ன? இந்த உலக வாழ்க்கையா? நம்முடைய நோக்கம் என்ன? பொருளாதாரமா? நம்முடைய நோக்கம் என்ன? பதவியா? இல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்தால் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பதாக சொல்லுகிறார். ஆனால் அல்லாஹ்வை மறந்து, மறுமையை மறந்து, மரணத்தை மறந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, எது நம்மளோடு வரும்? உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு வருவார்களா கபர் வரைக்கும்? இல்லை. உங்களை அடக்கம் செய்த பிறகு அவர்கள் சென்று விடுவார்கள். 3 நாள் உங்களை நினைவு கூறுவார்கள், அதிகபட்சம் 1 மாதம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமா? உங்களுடைய தந்தையை நீங்கள் எத்தனை நாள் நினைவு கூர்ந்தீர்கள்? உங்களுடைய தந்தை எத்தனை நாள் நினைவு கூர்ந்தீர்கள்? உங்களை வளர்த்தவர், உங்களை ஆளாக்கியவர். நீங்கள் வெளியே கஷ்டப்படக்கூடாது என்று உங்களுக்காக சொந்த வீட்டை கட்டி மரணித்த உங்களுடைய தந்தையை நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை நாள் நினைவு கூர்ந்தீர்கள்? இல்லை. அல்பமான உலகத்திற்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த மரணம் நமக்கு வருவதற்கு முன்னால், அந்த மரணம் நம்முடைய தொண்டைக்குடியை பிடிப்பதற்கு முன்னால் நாம் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். அன்பார்ந்த எல்லாரும் அறியார்கள், மரணம் என்பது சாதாரண ஒன்று அல்ல. நிச்சயமாக மரணம் வரும். அது எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது, எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாது. உடல் ஆரோக்கியத்தோடு தான் இருப்போம். அன்பார்ந்த எல்லாரும் அறியார்கள், நேற்று நடந்த சம்பவம்.
சித்திக் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், மதுருல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் நுகர் தொழுது விட்டு ஜமாத்தார்களை பார்த்து விட்டு கோவித குடிக்கு சென்று மகரிபு இசாவை தொழுக வைத்து விட்டு ஊருக்கு செல்லும். திருமணம் முடிந்த 6 மாதங்கள் தான் ஆகின்றது. ஒன்றும் வயதானவர் அல்ல, அதிகபட்சம் 30 வயதிற்குள் இருக்கிறார். செய்தி என்ன வருகின்றது தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளவுதான். இந்த வாழ்க்கைக்காக எவ்வளவு போட்டி, எவ்வளவு போராமை. நம்முடைய நோக்கம் அது அல்ல. நீங்கள் எதற்காக முயற்சி செய்ய வேண்டும் தெரியுமா? மறுமைக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அதற்காக போட்டி போடுங்கள், அதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அதை விட்டு விட்டோம். இந்த உலகத்திற்காக எல்லா முயற்சிகளும் இருக்கின்றன. இந்த உலகத்திற்காக நம்முடைய நேரத்தை காலத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று உயிரோடு இருந்தார், இன்று நம்மளை விட்டு பிரிந்து விட்டு. யார் அவர்? பாவம் செய்யக்கூடியவரா? தாய் அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு எத்தி வைத்தவர், 5 நேரம் பள்ளிவாசலில் தொட வைத்தவர். அல்லாஹ் அவர்களுக்கு மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் வந்தவுடன் அல்லாஹ் அவர் செய்யக்கூடிய செயலை பார்க்கவில்லை, அவர் செய்யக்கூடிய பணியை பார்க்கவில்லை. மரணம் வந்து விட்டார், ரூஹை கைப்பற்றி விட்டார். இதான் வாழ்க்கையை பார்த்து சொல்ற. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் போட்டியோடு போராமையோடு விட்டுக் கொடுக்காமல் மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் இந்த உலகத்தை நாம் என்ன சாதிக்க போகிறோம்? மன்னிக்கும் பொழுது உங்களை காப்பாற்றுவது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பொருளாதாரம் இருந்து விட்டால் இந்த உலகத்தில் எதில் நாம் சாதித்திடலாம் என்று நினைக்கின்றோம். இல்லை பார்க்க சொல்வது, உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு உங்களுடைய மரணத்தை உங்களால் தள்ளி வைக்க முடியும். உங்களுடைய மரணத்தை உங்களால் தள்ளி வைக்க முடியுமா? உங்களுடைய குடும்பத்தாரின் மரணத்தை உங்களால் தள்ளி வைக்க முடியுமா? இல்லை. பொருளாதாரம் என்பது இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு அவசியமான தேவை. ஆனால் அது நம்முடைய நோக்கம் அல்ல. அந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நாம் எப்படி ஏமாற்றி பணத்தை சம்பாதிப்பதற்கான வழியை தேடிக்கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் மரணிப்பதற்கு முன்னால் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு நாம் மரணிக்கும் பொழுது நான் சரியாக அந்த கடமையை செய்து விட்டேன் என்ற திருப்தியோடு நீங்கள் மரணித்து விட்டார்கள், படுத்தி விட்டீர்கள் என்றால் நீங்கள் உண்மை முஸ்லிமாக மரணித்திருக்கிறீர்கள். ஆனால் மரணிக்கும் பொழுது அந்த நோக்கத்தை விட்டு விட்டு நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் உடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகம் என்பது நிரந்தரமானது. நிச்சயமாக நாம் மரணிப்போம். எப்பொழுது மரணிப்போம், எங்கு மரணிப்போம் என்பதுதான் தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது. இங்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம், அடுத்த அசல் தொழுகை நாம் ஒன்று செல்வோமா என்று நமக்கு தெரியாது. அடுத்த மகன் தொழுகை ஒன்று செல்வோமா என்று தெரியாது. வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்துக்குள்ளாகலாம், உட்கார்ந்த இடத்தில் ஆண்டனாக்க வந்து மரணிக்கலாம். மரணத்திற்கு எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது நம்ம சகோதரர். ஆனால் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் நம்முடைய இந்த உலகத்தில் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு நாம் மரணித்து விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அது சிறந்த மரணமாக இருக்கும். இல்லை என்றால் நாளை வறுமையில் அல்லாஹ்வின் தண்டனைக்கு அகப்பட்டு விடுவோம். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் மரண சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தன்னுடைய ஆக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முதல் உலகை நாம் வைத்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், العاقبة للمتقين، والصلاة والسلام على رسول كريم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறது, மரணம் அல்லாஹ் தஆலா எங்கு என்று உங்களுக்கு நாடிவிட்டார் அந்த இடத்திற்கு அல்லாஹ் உங்களை அழைத்து செல்வதாக அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறார். குல் லவ் குன்தும் ஃபீ புயூதிக்கும் லபரதல் லதி குதிப அலைஹிமுல் கத்ல் இலா முதாஜிஹி. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள், நீங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருப்பீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் எங்கு மரணத்தை வைத்திருக்கின்றானோ அங்கு அல்லாஹ் உங்களை அழைத்து செல்வான். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பல காரணங்கள் சொல்லலாம்.
இந்த இடத்தில் நான் போகாமல் இருந்திருந்தால் நான் மரணித்திருக்க மாட்டேன். அவர் இரவு நேரத்தில் பயணித்தில்லாமல் இருந்தால் மரணித்திருக்க மாட்டாரே. அவர் இன்று போகாமல் நாளைக்கு போயிருந்தால் அவர் கொலைத்திருப்பாரே என்று பல காரணங்கள் நாம் சொல்லலாம். இல்ல பார்த்த சகோதரர், அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை நாடிவிட்டால் உங்களை அல்லாஹ் கொண்டு அழைத்து நிச்சயமாக நாம் அறிவோம். அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் நம்மளை பொறித்து கொண்ட ஒரு மரணமாக இருக்கும். அல்லாஹ்வின் சாபத்துக்குரிய மரணமாக நம்முடைய மரணமாக இருக்கிறார். நாம் மரணிப்போம் என்று நமக்கு தெரியும், எங்கு மரணிப்போம் என்று தெரியாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறார், ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டார், அந்த மனிதன் அல்லாஹ்விடம் முறையிடுவான். எப்படி முறையிடுவான் என்றால் 23வது அத்தியாயம் 99 100வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் கஅல ரப்பி இர்ஜிஊன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு மனிதனுக்கு மரணம் தொண்டை குழியை அடைந்து விட்டால் மனிதன் அல்லாஹ்விடம் முறையிடுவான், கஅல ரப்பி இர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திரும்பி இந்த உலகத்திற்கு அனுப்பு. எதற்காக? லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் அமல்களை செய்து விட்டு வந்து விடுகின்றேன். நான் இந்த உலகத்தில் வாழும்போது அமல்கள் செய்யவில்லையா அல்லாஹ்? பொருளாதாரம் என்று ஓடிக்கொண்டே இருந்தேன். வாங்கு சொன்னார்கள், வாங்கோசையினுடைய காதில் இருந்தது. அந்த நேரத்தில் நான் ஃபஜ்ர் தொழவில்லை, ஆனால் 9 மணிக்கு எந்திரிச்சு சரியாக வியாபாரத்திற்கு சென்றேன். யா அல்லாஹ், ஒவ்வொரு 5 நேரம் தொழுகையும் வாங்கோசையும் என்னுடைய காதில் கேட்டது. ஆனால் தொழ வேண்டும் என்று எண்ணமில்லாமல் நான் பொருளாதாரம் என்று ஓடிக்கொண்டே இருந்தேன். யார் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுயார், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. எனக்கு தெரிந்து விட்டது, எதை நான் மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தனோ மலக்குமார்களை பார்த்து விட்டேன், மலக்குள் மௌத்தை பார்த்து விட்டேன், அவன் உயிர் கைப்பற்றக்கூடிய நிலையை பார்த்து விட்டேன். நான் அதையெல்லாம் பொய் என்று மறந்து வாழ்ந்து கொண்டே இருந்தேன். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்று அந்த மரண தருவாயில் ஒவ்வொரு மனிதனும் கேட்பார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று அல்லாஹ் நமக்கு அவகாசத்தை கொடுத்தார். இன்று நமக்கு அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ ஜனாசா இன்று நடந்திருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரே, அந்த ஜனாசாவாக நான் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? அந்த ஜனாசாவாக நாம் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை, நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காம நன்மையான காரியத்திற்காக உங்களுடைய உழைப்பை முதலீடு செய்யுங்கள். இந்த பள்ளிவாசலை உருவாக்குவதற்காக முயற்சி செய்யுங்கள். நன்மையை ஏறுவதற்காக முயற்சி செய்யுங்கள். பாவத்திலிருந்து மக்களை தடுப்பதற்காக முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். உங்களுடைய வாழ்நாளை ஒரு இபாதத்தான வாழ்நாளாக கணிக்கிறோம். பார்த்து சகோதரர், ரமலான் மாதத்தில் எப்படி நாம் பள்ளியை நோக்கி ஓடி வந்தோம். ரமலான் மாதத்தில் பள்ளியை பார்ப்பதற்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ரமலான் மாதம் நம்மளை போன பிறகு பள்ளி வாசலில் இருந்து மக்கள் போய்விட்டார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்பான் என்ற அக்கறை இல்லாதவர்கள் நாம் மரணிப்போம். நாளை மறுமையில் அல்லாஹ்வின் பொறி மிக கடுமையானது என்று சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தில் பேரளவு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இப்பொழுது நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வை வணங்குவதில் சோர்வடைந்து விடாது, அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் சோர்வடைந்து விடாது. திரும்பி அல்லாஹ் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்க மாட்டார். நமக்கு மரணம் வந்துவிட்டால் அல்லாஹ் ஒரு நொடி பிந்தவும் மாட்டான், முந்தவும் மாட்டான். அதை கச்சிதமாக முடிக்கப்பட்டு விடும் என்று சொல்லலாம். நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம். பிறருக்கு பாவம் செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடுவோம். பிறர்கள் நமக்கு தவறுகள் செய்திருந்தால் அவர்களை மன்னித்து விடுவோம். நாம் இந்த உலகத்தில் பிரியும் பொழுது நமக்காக ஏராளமான மக்கள் வந்து நம்முடைய ஜனாசாவில் துவா செய்யக்கூடிய ஒரு நல்லடியார்களாக நாம் ஆகலாம். கடனை வாங்கிக் கொண்டு திருப்பி கொடுக்காமல் அவர்களை இழுத்தடிப்பது என்பது மிக மோசமான நிலையை பார்த்து சொல்லுவோம். சர்வ சாதாரணமாக கடனை வாங்குகிறோம், நாளைக்கு தந்து விடுகின்றோம் என்று சொல்கின்றோம். அந்த சகோதரன் வரும் பொழுது திருப்பி தரமாட்டேன் கேட்டா, இந்த ஊர்ல தானே இருக்கு, ஆனா வெளியூருக்கா போய்விட்டேன், என் தரமாட்டமா என்று ஏராளமாக பேசிக்கிட்டு இல்லான்னு பார்த்து சொல்லுவோம். உங்களுக்கு மரணம் வந்து விட்டால் அந்த கடனை உங்களால் அடைக்க முடியல. அடித்தவருக்கு கடன் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜனாசா கொண்டு வந்தது என்றால் கேட்பார்கள், இந்த ஜனாசா
கடன் உள்ள ஜனாசாவாக இருக்கின்றதா? யாருக்காவது இந்த ஜனாசா கடன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்று கேட்பார்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ஆம், இந்த கடனுக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள் என்று கேட்பார்கள். யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் தான் அந்த ஜனாசாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்துவார்கள். இல்லை என்றால் உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழ வைத்துக் கொள்ளுங்கள் என்று சென்று விடுவார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, கடன் என்பது மிக மோசமானது. அந்த கடனை நீங்கள் 10 ரூபாய் இருந்தாலும் 20 ரூபாய் இருந்தாலும் நான் தருகின்றேன் என்று உங்களுடைய நாவில் இருந்து வந்துவிட்டால் அதை நீங்கள் கடன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். 5 ரூபாய் தானே 10 ரூபாய் தானே என்று சாதாரணமாக இருந்து விடாதீர்கள். நாளை மறுமையில் அந்த கடனுக்காக உங்களுடைய அமல்களை நீங்கள் இழக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். அதனால் கடன் விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த உலகத்தில் வாழும்போது அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே எல்லாரின் அடியார்களே, நாம் மரணம் வருவதற்கு முன் இந்த உலகத்தில் நாம் நல்ல அமல்களை செய்துவிட்டு, சாலியான அமல்களை செய்துவிட்டு நம்முடைய ரூஹ் பிரியும் பொழுது நாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பெற்ற ஜனாசாவாக நாம் இருந்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், நாளை மறுமையில் நாம் வெற்றி பெறுவோம். இந்த உலக வாய்ப்பை நாம் பயன்படுத்தாமல் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப் போகின்றோம் என்ற எண்ணத்தில் பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய ஆசையில் தொழுகை இல்லாமல், இபாதத்து இல்லாமல், நன்மையான காரியங்கள் இல்லாமல் வாழ்ந்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய புலி கடுமையானது, அந்த புலியை நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் மரண சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை உங்களுடைய குடும்பத்தார்களை என்னை என்னுடைய குடும்பத்தாரை மாற்றி அனுப்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.